கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 8 வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனிடத்தில் காணப்படுகிற ஒரு சுவாபம் என்னவென்று சொன்னால், மனிதனை பிரியப்படுத்துவது, மனிதனை புகழ்வது, மனிதனிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறதுனால மனிதனை மேன்மைப்படுத்துவது. இதை தேவன் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். நான் தான் கர்த்தர், நான் தான் உங்களை உண்டாக்கினேன், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை, ஆண்டவரை உயர்த்துகிற, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற காரியங்களை வேறு ஒன்றுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதில் நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்மளை அறியாமல் சில நேரங்களிலே நாம் தேவனை விட்டு அந்த மகிமையும் கனத்தையும் மனிதர்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் செய்து விடுகிறோம். அதை தேவன் பிரியப்படுவதில்லை. இந்த விஷயத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். மகிமை அவருக்கே, துதியும் கனமும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த வேண்டும். தேவன் அதிலே பிரியப்படுவார். காரணம், அவர் நம்மை உண்டாக்கினவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். கொல்லுகிறவர் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. காதை உண்டாக்கினவர், கண்களை உண்டாக்கினவர், மனிதனுக்கு பேசுவதற்கு நாவை உண்டாக்கினவர். என் அன்புக்குரியவர்களே, மகிமையும் கனத்தையும் துதியையும் தேவனுக்கே செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி, ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாமத்தினாலே நடக்கட்டும் என்று சொல்ல வேண்டும். எந்த காரியங்கள் நடந்தாலும் இது கர்த்தரால் வந்தது என்று சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். அதை ஒருவருக்கும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். நீங்க என்ன நினைத்தாலும், வேற எதுலனாலும் கர்த்தர் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாரு. ஆனா இந்த விஷயத்துல நோ காம்ப்ரமைஷன், அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டார். இது அவருக்கு இது நம்ம அவர் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய கனம். அதனால தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். சாமர்த்தியம், என் பலன், ஐஸ்வர்யன்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க. இந்த மகிமையை மனிதனிடத்தில் செலுத்திடாதீங்க, கர்த்தருக்கே செலுத்துங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரராக இயேசு கிறிஸ்துவை போற்றுகிறோம். அப்பா, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாள் முழுவதும் உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அப்பா, எங்கள் காரியங்களெல்லாம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்க அறிவு குறைவுள்ளது சுவாமி, நீ நல்லவரப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர்ப்பிக்கப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.